சென்னை மணலியிலிருந்து ஆந்திரா நோக்கி சென்ற சரக்கு ரயில் தீப்பிடித்து எரிந்ததில் 12 கோடி ரூபாய் மதிப்பிலான டீசல் எரிந்து வீணானது. சுமார் 7 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீ முழுமையாக அணைக்கப்பட்டு தண்டவாள சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. சென்னை மணலியில் இருந்து 52 பெட்டிகள் கொண்ட டீசல் சரக்கு ரயில் ஆந்திரா நோக்கி சென்று கொண்டிருந்த போது அதிகாலை 5:20 மணிக்கு அரக்கோணம் அருகே தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது. ரயிலின் 8வது பெட்டி தடம் புரண்ட நிலையில் தீப்பிடித்து வெடித்து சிதறியது. இதையடுத்து அடுத்தடுத்த பெட்டிகளுக்கும் தீ மளமளவென பரவியது. 10க்கும் மேற்பட்ட பெட்டிகளுக்கு தீ பரவி கொழுந்துவிட்டு எரிந்ததால் வானில் பல அடி உயரத்திற்கு கரும்புகை எழுந்தது. இதையடுத்து 3 மாவட்டங்களில் இருந்து 25 தீயணைப்பு வாகனங்களும் அரக்கோணம் இந்திய கடற்படை வளாகத்தில் இருந்து ஒரு தீயணைப்பு வாகனமும் வரவழைக்கப்பட்டன. அரக்கோணத்தில் இருந்து தேசிய பேரிடர் மீட்புப் படையைச் சேர்ந்த 2 குழுக்கள் ரயில்வே போலீசாரும் தீயை கட்டுக்குள் கொண்டுவரும் பணியில் ஈடுபட்டனர். ஆயில் ஃபயருங்கிறனால அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஃபோம் தான் தேவை. 5 ஃபோம் டெண்டர்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறோம். மற்றும் எங்களுடைய வாட்டர் டெண்டரில் ஃபோமை யூஸ் பண்ணி அதுலேயும் ஃபயர் ஃபைட்டிங் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அவைலபிள் ஃபோம் எல்லாமே நாங்கள் யூஸ் பண்ணி ஃபயர் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கோம். அது இல்லாமல் தனியார் நம்மளுடைய சாம்சங், டாம்லர், சிபிசிஎல், ஹுண்டாய் தனியார் நிறுவனங்களில் உள்ள அவங்கள்ட்ட உள்ள வாட்டர் டெண்டர், அவங்கள்ட்ட உள்ள ஃபோமையும் யூஸ் பண்ணி ஃபயரை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கிறோம். போதுமான நாங்கள் சப்போர்ட் கொடுக்கறதுக்காக இங்கே வந்திருக்கிறோம். அந்த புகையினால் மக்களுக்கான சுவாச பிரச்சனை எதுவும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது சரி பண்ணுறதுக்காகவும் எங்கள்கிட்ட ஐசிபி இன்சிடென்ட் கமாண்ட் போஸ்ட் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். அந்த இடத்துல நாங்கள் அது மாதிரி பிரச்சனை யாருக்கும் வந்துச்சுன்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கான முதலுதவி கொடுக்கறதுக்கான தகவல் மையமும் நாங்கள் அமைச்சிருக்கோம் சார். சம்பவ இடத்தில் தீப்பிடிக்காமல் இருந்த 30 டீசல் டேங்கர் பெட்டிகளை பொதுமக்கள் உதவியுடன் தீயணைப்புத் துறையினர் கழற்றி பாதுகாப்பாக அப்புறப்படுத்தினர். 52 12 வண்டிகள் தான் பாதிப்பு ஏற்றிருக்கு. உடனடியாக டிவிஷனல் ரயில்வே அதிகாரிகள், பொது மேலாளர் அங்கிருந்து உத்தரவுகள் கொடுத்து நம்முடைய ரயில்வேயில் இருக்கின்ற சகோதரர்கள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து மற்றும் கான்ட்ராக்டில் வேலை சேர்ந்தவர்களோட சேர்ந்து அந்த வண்டிகளை டிட்டாச் பண்ணி அனுப்பிவிட்டார்கள். அதாவது பெரிய பாதிப்பு தவிர்க்கப்பட்டிருக்கின்றது. தீயில் முற்றிலுமாக எரிந்து சேதமான 18 டேங்கர் பெட்டிகளிலும் தலா 70,000 லிட்டர் என மொத்தம் 12,60,000 லிட்டர் டீசல் எரிந்து வீணானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுமார் 7 மணி நேர போராட்டத்துக்கு பிறகு தீ முழுமையாக அணைக்கப்பட்டதால் எலக்ட்ரிக்கல் லைன் சீரமைக்கும் பணியில் தமிழ்நாடு மின்வாரிய பணியாளர்களுடன் இணைந்து ரயில்வே பொறியாளர்கள் ஈடுபட்டனர். ரயில்வே உயரதிகாரிகளின் ஆலோசனைப்படி தண்டவாளத்தில் ஏற்பட்ட விரிசலை சரி செய்யும் பணியும் உடனடியாக தொடங்கியது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.